வெல்கம் டு மௌனி மீடியா. டைரக்டர் ராஜமௌலி. இவர் இதுவரைக்கும் 12 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான படங்களே. பாக்ஸ் ஆபீஸ்லயும் இந்த படங்கள்லாம் செம்ம கலெக்ஷன். சாதிக்கணும் அப்படின்னு நித்தம் முயற்சி செஞ்சு சோர்ந்து போனவங்களுக்கு இவருடைய வாழ்க்கையில் அனுபவிச்ச கஷ்டங்களை கேட்டா உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நம்புறேன். இவர் என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத அப்புறமா பார்க்கலாம். முதல்ல இவருடைய வாழ்க்கையில இவர் கடந்து வந்த முக்கியமான அனுபவங்களை மட்டும் பார்க்கலாம். நான் நீ அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணப்பதான் இவரை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா பாகுபலி அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணதும் மிகப்பெரிய பிரபலமான வெற்றியடைஞ்ச ஒரு டைரக்டராக மாறிட்டாரு. இவர் சின்ன வயசுல இருந்தே சினிமாவில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவோட தான் வளர்ந்தாராம். இவருக்கு கனவு உலகத்துக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இவருடைய அப்பாவும் உதவிகரமாக தான் இருந்தாரு. ஆனால் அவருடைய அப்பா கம்மியான சம்பளத்துக்கு படங்களுக்கு ஸ்டோரி எழுதுகிற ஸ்டோரி ரைட்டர். அதனால அவருடைய அப்பா படுற அவமானங்களை பார்க்கும்போது இவருக்கு நாம எப்படியாவது டைரக்டர் ஆகணும் அப்படின்ற உத்வேகம் இருந்துட்டே இருக்குமா. அதுக்கப்புறமா ராஜமௌலி தன்னுடைய காலேஜ் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு எப்படியாவது சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்ற கனவோட முறையான நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. அதாவது எடிட்டிங் கத்துக்கிறது, அதுக்கப்புறமா ஏவிஎம்ல மிக்சிங் சாங் எஃபெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவருடைய அப்பாவுக்கு கம்மி வருமானம் அப்படின்றதுனால அவருக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்ட்டு அங்க இருக்கிற சின்ன சின்ன வேலைகளையும் சேர்த்து செய்வாராம். ஏன்னா எப்படியாவது ஒரு நாளைக்கு 32 ரூபாய் 50 பைசா சம்பாரிச்சு ஆகணும், நம்ம போறதுக்கு வரத்துக்கு பஸ் பேருக்காவது நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சின்ன சின்ன வேலைகளையும் சேர்த்து செய்வாராம். அதுக்கப்புறமா ராஜமௌலி அடுத்த கட்ட வேலையை தொடங்குறாரு. இவருடைய அப்பா ஒரு ஸ்டோரி ரைட்டர்ன்றதுனால இவருடைய அப்பாவும் இவரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு படம் டைரக்ஷன் பண்றாங்க. ஆனா அந்த படம் படுதோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இவருடைய அப்பா கடனாளி ஆயிட்டாரு. ஏன்னா இந்த படத்தை இவருடைய அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா என்னடா இது கடன் ஆயிருச்சு, ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்பவும் மோசமாயிருச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறமா டைரக்டர் ராகவேந்திர ராவ் இவர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்த ஒரு டைரக்டர். இவர்கிட்ட போயிட்டு எடுபிடி வேலையிலிருந்து எல்லா வேலைகளையுமே இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா குடும்பம் ரொம்பவும் வறுமையில வாடுது, இதுல எல்லாத்தையுமே நம்ம முழுசா கத்துக்கணும், அதுக்கான வாய்ப்பு தான் இது அப்படின்ட்டு ஒரு 4 வருஷம் எல்லா வேலைகளையுமே செய்யறாரு. இவர் படுற அந்த கஷ்டத்தையும் வேலையில காட்டுற ஆர்வத்தையும் பார்த்துட்டு டைரக்டர் ராகவேந்திர ராவ் இவர் ஒரு படத்தை டைரக்ட் பண்றதுக்காக உதவி பண்றாரு. அப்படி உருவான படம் தான் இவர் முதல்ல டைரக்ஷன் பண்ண படம் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 அப்படின்ற படம். இந்த படம் தெலுங்குல தான் முதல்ல இவர் டைரக்ஷன்ல தான் வெளிவந்துச்சு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை தான் தமிழ்ல ரீமேக் பண்ணி வேற டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்க. ஆனா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியுமே ராஜமௌலிக்கு டைரக்டர் அப்படின்ற பேரு கிடைக்கல. ஏன்னா கதை ராகவேந்திர ராவ் எழுதுனது அப்படின்றதுனால இவருக்கு பேரு கிடைக்கல. அதுக்கப்புறமா இவர் ரொம்பவும் நொந்து போயிடுறாரு. நம்ம அப்பாவால தான் மேலோங்கி வர முடியல, ஆனா நாமளாவது முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணோம், அதுலயும் நம்மளுக்கு பேர் கிடைக்கல அப்படின்னு நொந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவருடைய மனைவி தான் அடுத்த படம் பண்ணுங்க நீங்க அப்படின்ட்டு அவருடைய நகைகள்லாம் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த படங்களை டைரக்ட் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சாரு. நாம் இப்போ இவர் என்னென்ன படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இவர் முதல்ல ஸ்டூடெண்ட் நம்பர் 1 அப்படின்ற படத்தை தான் டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுச்சு. இந்த படத்தில் ஹீரோவை என்டிஆர் ஹீரோவை வச்சு தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. என்டிஆருக்குமே அவருடைய சினிமா வாழ்க்கையில் இது முதல் வெற்றி படம். இந்த படத்தை அப்படியே தமிழில் ரீமேக் பண்ணி அதே டைட்டில் வச்சு சிபிராஜை ஹீரோவை வச்சு வேற டைரக்டர் டைரக்ஷன் பண்றாரு. ஆனால் தமிழில் இந்த படம் வெற்றி அடையல. அதுக்கப்புறமா 2003 சிம்கத்ரி அப்படின்ற ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துலயும் ஹீரோவை என்டிஆர் தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை தமிழ்ல கஜேந்திரா அப்படின்னு டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்துல விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு. ஆனா தமிழ்ல அந்த அளவுக்கு போகல. அடுத்த 2004 சை அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல நிதின் ஹீரோவை நடிச்சிருப்பாரு. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 2005 சத்ரபதி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. அந்த படத்துல பிரபாஸ் ஹீரோவாகவும் ஸ்ரீஜா ஹீரோயினாகவும் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 2006 விக்ரமார்குடு அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல ஹீரோவா ரவிதேஜா நடிச்சிருப்பாங்க. அனுஷ்கா சிட்டி ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ணி சிறுத்தை அப்படின்னு டைட்டில் வச்சு வேற டைரக்டர் டைரக்ஷன் பண்றாங்க. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அடுத்த 2007 யமடொங்கா அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல என்டிஆர், மோகன் பாபு, பிரியமணி இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ராஜமௌலியோட என்டிஆர் சேர்ந்து பண்ற 3வது படம். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 2009 மகதீரா அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல ஹீரோவா ராம் சரண் நடிச்சிருப்பாரு. ஹீரோயினா காஜல் அகர்வால் நடிச்சிருப்பாங்க. தமிழ்லயும் தெலுங்குலயும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்றாங்க. தமிழ்ல மாவீரன் அப்படின்னு டைட்டில் வச்சு ரிலீஸ் பண்றாங்க. தமிழ்லயும் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 2010 மரியாதா ரமண்ணா அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்துல ஹீரோவா சுனில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது.
இந்த படத்தை தமிழ்ல வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற டைட்டில் வச்சு 2014 வேற ஒரு டைரக்டர் ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. தமிழ்லயும் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அடுத்த 2017 தெலுங்குல ஈகா அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்றாரு. ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி ரெடி பண்ணி, அதாவது மெயினா வச்சு அந்த படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்தினுடைய ஹீரோ பேரும் நானி தான். அடுத்த 2015 பாகுபலி தி பிகினிங் அப்படின்னு ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. அடுத்த பாகுபலி 2 தி கன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு. இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 2022 என்டிஆர் கூட 4வது ஒரு படம் சேர்ந்து பண்றாரு. அந்த படம் தாங்க RRR அப்படின்ற படம். இந்த படம் தமிழ்லயும் தெலுங்குலயும் ஒரே மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சுட்டாரு. அவ்வளோ பெரிய வெற்றி படம் இந்த படம். அவ்வளவுதாங்க. எது எப்படி இருந்தாலும் SS ராஜமௌலியுடைய பங்களிப்பு அப்படின்றது இந்தியா சினிமாவுக்கு ரொம்ப 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 அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். இது போன்ற அடுத்தடுத்த தகவல்களுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.